நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒன்று 8/2015 ஆடி 16 சனிக்கிழமை பகல் 3:17 வரை பின்பு துதிகை திதி. திருவோண நட்சத்திரம் காலை 9:58 வரை பின்பு அவிட்ட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. சுப ஓரைகள் காலை 7 முதல் 8 வரை, பகல் 10:30 முதல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 10 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷம். குரு சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் அமைய பெற்று 6 ராகுவும் 10 சந்திரனும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான அமைப்பு ஆகும். புதிய வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வரும். இருந்த அலைச்சல்கள் எல்லாம் குறைந்து சாதகமான பலன்களை அடைவீர்கள். ரிஷபம். பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் ராகுவும் பாக்யஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பது குழப்பங்கள் விலகி ஏற்றங்கள் ஏற்படும். சூரியனும் செவ்வாயும் 3 சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். மிதுனம். 2ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று அட்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் அமையப்பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமமானது இருப்பதால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களால் நெருக்கடிகள் அதிகரிக்கலாம் என்பதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் கவனத்தோடு இருப்பது, பேச்சை குறைத்துக் கொள்வது மிகவும் உத்தமம். கடகம். தனஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் அமையப்பெற்று 7 சந்திரன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். தொழில் ரீதியாக சாதகமான பலன்கள் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட அனுகூலங்கள் ஏற்படும். சிம்மம். சந்திரனானவர் 6 அமையப்பெற்று ஜென்ம ராசியில் சுக்கிரனானவர் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய வாய்ப்பானது இன்றைய நாளில் உள்ளது. ராகுவானவர் 2 சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கன்னி. லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் லாபகரமான பலன்கள் ஏற்படும். சந்திரனும் 5 சஞ்சரிப்பதால் குழப்பங்கள் விலகி அனுகூலங்கள் உண்டாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி ஏற்படும். துலாம். லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் அமையப்பெற்று 10 சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். விருச்சிகம். 3 சந்திரனும் 10 சுக்கிரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். தனுசு. பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் இணைந்து அமையப்பெற்று 2 சந்திரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் இருக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். உணவு விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மகரம்.
ஜென்ம ராசியில் சந்திரனும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் ராகுவும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். சூரியன் செவ்வாய் 7ல் இருப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக உத்தமம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மற்றும் சற்று கவனமாக இருந்தால் பெரிய கெடுதிலிருந்து எளிதில் தப்பிக்க முடியும். கும்பம் 6ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று 7ல் குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். தொழில் ரீதியாக சாதகமான பலன்களை அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். மீனம் 6ஆம் வீட்டில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எந்தவித நெருக்கடியையும் எளிதில் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை ஏற்படும். தொழில் ரீதியாக சாதகங்கள் இருக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக நன்றாக இருக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடையக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது. இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் சொந்த தொழில் செய்வதற்கான கிரக அமைப்புகளை பற்றி பார்த்து வருகிறோம். இந்த வரிசையில் என்ன கிரகம் பலமாக இருந்தால் சொந்த தொழிலில் சாதிக்க முடியும் என பார்க்கின்ற பொழுது ஒரு சில கிரகங்களுக்கு ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு. ஒருவருடைய ஜாதகத்தில் சனியானவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். தொழில் செய்யக்கூடிய விஷயத்திற்கு வேலையாட்களுக்கு காரகத்துவம் வைக்கிறதுனால சனி பலமாக இருப்பது மிக மிக அவசியம். சனியானவர் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்து கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் அமையப்பெற்று நட்பு கிரக சேர்க்கை பெற்றிருந்தால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக நன்றாக இருக்கும். அதுவே சனி வக்ரம் பெற்றிருந்தாலோ சனி நீச்சம் பெற்றிருந்தாலோ மறைவு ஸ்தானாதிபதி சாரம் பெற்றிருந்து பாதகஸ்தானங்களில் அமையப்பெற்றிருந்தாலோ வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு நன்றாக இருக்காது. சனி பலமாக இருந்தால்தான் தொழில் ரீதியாக லாபங்களையும் வெற்றிகளையும் அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் ஏற்படும் என்பதனை பற்றி உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.